f of x4 minus f of x6 equal to யாரும் இதோட வேல்யூ யாரும் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படினா என்னன்னாக்கா f of xk equal to 1 by k into sin power k into x plus cos power k into x னு இருக்கு ஓகேங்களா சோ அப்ப நம்ம இத ஃபைண்ட் பண்ணனும் அப்ப இங்க k க்கு என்ன இருக்கு பாருங்க 4 அப்ப எங்கெங்கலாம் k இருக்க 4 போடணும் இதுக்கு இங்க பாருங்க k க்கு 6 இருக்கு அப்ப 6 போடணும் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணனும் ஓகேங்களா சோ அப்ப ரைட் பண்ணுங்க f of so by f of x4 minus f of x6 equal to first இதை ரைட் பண்ணனும் k க்கு 4 போடணும் அங்க எங்கெல்லாம் k க்கு 4 போடினாக்கா 1 by 4 into next sin power 4x plus cos power 4x ஓகேங்களா முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் மைனஸ் நெக்ஸ்ட் k க்கு 6 ரைட் பண்ணனும் அப்ப 1 by 6 ஓகேங்களா அப்ப 1 by 6 into sin power 6x plus cos power 6x ஓகேங்களா இது வந்து இப்ப k க்கு 4 and 6 அப்ளை பண்ணீங்கனாக்க இது வந்து two terms ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னாக்கா 1 by 4 into sin power 4x அப்படியே இருக்கட்டும் plus cos power 4x அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த bracket செகண்ட் bracket எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா sin power 6 cos power 6 இருக்கலாத sin square x the whole cube plus cos square x the whole cube ரைட் பண்ணணும் இப்போ 6ன்றதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வரும் 2 into 3 6 தான வரும் ஓகே ரைட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த பிராக்கெட்டுக்கு a cube plus b cube ஃபார்முலா என்னது a cube plus b cube ஃபார்முலா இப்போ a cube plus b cube ஃபார்முலா பாத்தீங்கன்னாக்கா a cube plus b cube equal to a plus b into a square plus b square minus ab இதுதான் a cube plus b cube ஃபார்முலா ஓகேங்களா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும் இப்போ a க்கு என்ன இருக்குனாக்கா sin square x இருக்கு b க்கு வந்து cos square x இருக்கு அப்படியே அப்ளை பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அது அப்படியே தான் இருக்கு ஓகேங்களா சோ அப்ப equal to 1 by 4 into sin power 4x plus cos power 4x in minus 1 by 6 into a cube plus b cube formula அப்ப a plus b first இப்ப a க்கு வந்து sin square x plus b க்கு வந்து cos square x into a square அப்ப இது ஸ்கொயர் பண்ணினா என்ன வரும் sin power 4 ஆயிடும் sin power 4x ஆயிடும் plus b square இது ஸ்கொயர் பண்ணினாக்கா cos power 4x ஆயிடும் minus ab அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது sin square x into cos square x னு ஓகேங்களா நெக்ஸ்ட் 1 by 4 into sin power 4x plus cos power 4x அப்படியே இருக்கட்டும் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா இந்த sin square x plus cos square x ஓகேவா வேல்யூ 1 ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் minus 1 by 6 into இதுக்கு வேல்யூ 1 ஆயிடும் 1 into plus sin power 4x plus cos power 4x னு வந்துரும் minus sin square x into cos square x னு வந்துரும் ஓகேங்களா இப்போ 1 மட்டும் இது வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த minus 1 by 6 ஆல இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்றீங்க minus 1 by 6 இருக்குல ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணினாக்கா அப்போ 1 by 4 into sin power 4x plus cos power 4x minus 1 மல்டிப்ளை பண்ணாங்க minus 1 by 6 sin power 4x plus cos power 4x ஓகேங்களா அது மாதிரி இந்த minus 1 by 6 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும் minus minus plus ஆயிடும் 1 by 6 into sin square x into cos square x இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா 1 by 6 sin power 4x cos power 4x காமனா வெளிய எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து ஓகேங்களா இப்போ 2 டேர்ம்ல இருந்து sin power 4x plus cos power 4x காமனா வெளிய எடுத்துறாக்கா ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா 1 by 4 minus 1 by 6 so plus 1 by 6 sin square x into cos square x ஓகேவா so next one பாத்தீங்கன்னாக்கா இது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா sin power 4x cos power 4x sin square x whole square plus cos square x the whole square ரைட் பண்ணலாம் அப்ப a square plus b square ஃபார்ம் அது நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா சொல்லிறேன் நெக்ஸ்ட் இது LCM எடுத்தீனா LCM வந்து 12 எடுத்தீனாக்கா இங்க என்ன வரும் 3 minus 2 னு வந்துரும் ஓகேங்களா plus 1 by 6
sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு என்ன ஃபார்முலானாக்கா இந்த ஃபார்முலா நான் சைடில் ரைட் பண்ணுறேன் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்துச்சுனாக்கா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab இதான் ஃபார்முலா. இது எக்ஸ்பிளேஷன் சிம்ப்ளை பண்ணினாக்கா இது வந்துடும் ஓகேங்களா. ஸோ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்ப்ளை பண்ணினாக்கா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறீங்க. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இப்போ ஏக்கு சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிக்கு வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணாக்கா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு ரைட் பண்ண போறீங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ அப்போ ஈக்குவல் டு இப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ a sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab அப்போ a sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு b வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஓகேவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கு பாருங்க சிம்ப்ளை பண்ணினாக்கா சப்ரேட் பண்ணினா ஒரு 1/12 வந்துடும் ஓகேவா. ப்ளஸ் 1/6 இன்ட்டு sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கு வேல்யூ வந்து 1 ஆகிடும். இதுக்கு வேல்யூ 1 ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரனாக்கா 1 ஸ்கொயர்னா 1 ஆகிடும். அப்போ 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு ஓகேவா இன்ட்டு 1/12 இருக்கு. நெக்ஸ்ட் பிளஸ் 1/6 இன்ட்டு sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த வெளியில் இருந்த 1/12 உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 1/12 உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ அப்போ 1/12 மைனஸ் 2 இன்ட்டு 1/12 இன்ட்டு sin ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும். அப்போ 2/12 sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஓகேங்களா. ப்ளஸ் 1/6 sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஓகேவா. இப்போ 1/12 மைனஸ் 2/12 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு 1/12 12 கேன்சல் பண்ணினா ஒரு மைனஸ் 1/6 வந்துடும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும். ப்ளஸ் 1/6 sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும். ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 1/12 வந்துடும் ஆன்சர். அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 2 ஓகேங்களா ஆன்சர். அப்போ ஆப்ஷன் இஸ் 2 ஆன்சர் இஸ் 1/12 தட்ஸ் ஆல். Next question number 9. Which are the following is not true? அப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன். அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் ராங்காக இருக்குது. அது எதுவும் கேட்குறாங்க ஓகேவா. இப்போ 1 பண்ணால் நம்ம செக் பண்ணலாம். இல்லை சம்மளம் போடுறதுல டேட்டா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து தப்புன்னு கேட்குறேன் ராங் ஆன்சர்ன்ட்டு ஓகேவா நாட் ட்ரூன்னு கேட்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sin தீட்டா ஈக்குவல் மைனஸ் 3/4 இருக்குது. இப்போ sin தீட்டாவுக்கு வேல்யூ வந்து மைனஸ் 3/4 வந்துருக்கு ஓகேங்களா. அப்போ சைனுடைய வேல்யூ லெஸ் தென் 1 இப்போ நெகட்டிவ் வந்திருக்கு. நெகட்டிவ்னாக்கா தேர்ட் குவார்டரில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஈக்குவல் டு என்ன வரும்னாக்கா மைனஸ் 0.75 வரும் ஓகேங்களா. அப்போ இது லெஸ் தென் 1 ஓகேங்களா. அப்போ லெஸ் தென் 1ன்றதால இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் வரும் ஓகே தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ இது ரைட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1. இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் -1னா இப்போ தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி இருக்கும்போது காஸ் வந்து -1 வரும். அப்போ இது ரைட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் tan தீட்டா ஈக்குவல் 25. இப்போ tan தீட்டா 25னாக்கா அப்போ என்ன வரும்னாக்கா தீட்டா ஈக்குவல்னா ஒரு இன்ஃபினிட்டி தானே வரும். ஸோ அப்போ tan இன்ஃபினிட்டி அப்போ இது ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/4. இப்போ சீக்கன் தீட்டா 1/4னாக்கா அப்போ இது ரெசிபோக்கல் பண்ணால் என்ன வரும் சீக்கனோட ரெசிபோலுக்கு காசு ஓகேங்களா. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்னாக்கா 4 வந்துடும். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு 1 தான். ஆனால் அங்கே என்ன வந்துருக்கு காஸ் தீட்டா 4 வந்துருக்குது. அப்போ இது ராங் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ராங் ஓகேங்களா. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/4 தான் என்னது நாட் ட்ரூ. Next question number 10. Cos 2 theta into cos 2 pi plus sin square theta minus pi minus sin square theta plus pi is equal to கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. வந்து டோட்டலாக 3 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு sin c ப்ளஸ் sin d அப்புறம் sin c மைனஸ் sin d இந்த 3 ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ணிங்க. யூஸ் பண்ணால் சிம்ப்ளை பண்ணிங்கனாக்கா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின் ரைட் பண்ணிடலாம். கொஸ்டின் என்னன்னாக்கா cos 2 theta into cos 2 pi plus sin square theta minus pi minus sin square theta plus pi ஓகேங்களா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 2 டைம் அப்படியே வச்சுங்க cos 2 theta into cos 2 pi அப்படியே வச்சுட்டு இந்த நெக்ஸ்ட் 2 டைம் பார்த்தீங்கன்னாக்கா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இப்போ a ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்ம் வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஓகேங்களா. இப்போ இது அப்படியே a இது b அப்போ ஆட் பண்ணுறோம் செப்பரேட் பண்ணுறோம் ஓகேவா.
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் ஃபார்மில் ரைட் பண்ணுறீங்க ஓகேங்களா. இப்போ ஏ ப்ளஸ் பி அப்போ சைன் தீட்டா மைனஸ் பை ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் பை ஓகேங்களா. இது ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பினாக்கா சைன் தீட்டா மைனஸ் பை மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் பை இது ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேங்களா. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள டேர்ம்ஸ் வந்து ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சைன் சி ப்ளஸ் சைன் டி, இங்கே வந்து சைன் சி மைனஸ் சைன் டி. இந்த ரெண்டு ஃபார்முலா ரைட் பண்ணிடுறேன். ஸோ சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2 ஓகேங்களா. அப்புறம் நெக்ஸ்ட்டு சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சைன் சி மைனஸ் டி பை 2ன்னு வரும். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராக்கெட் டைமில். இப்போ சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா, சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்முலா ஓகேங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலா இது ஃபார்முலா 2 ஃபார்முலாஸ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டுத்துக்கு. சைன் சி ப்ளஸ் சைன் டி இன்ட்டு சைன் சி மைனஸ் சைன் டி ஓகேவா. இதுக்கு தனி ஃபார்முலா, இது தனி ஃபார்முலா ஓகேவா. ரெண்டு மல்டிப்ளைல இருக்குது. அப்போ அது ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காஸ் 2 தீட்டா இன்ட்டு காஸ் 2 பை ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இதுக்கு சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. இப்போ யூஸ் பண்ணும்போது என்ன வரும்னாக்கா இப்போ 2 சைன் சி ப்ளஸ் டி இதுதான் சி, இது டி. அப்போ ஆட் பண்ணணும். அப்போ தீட்டா மைனஸ் பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் பை பை 2 ஓகேங்களா இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி. அப்போ சி மைனஸ்னாக்கா தீட்டா மைனஸ் பை மைனஸ் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ஆகிடுது, மைனஸ் தீட்டா மைனஸ் பைன்னு வந்துடும் பை 2 வந்து ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்ட்டு இந்த செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு செகண்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். சைன் சி மைனஸ் சைன் டி இந்த ஃபார்முலா. இப்போ இன்ட்டு கீழே எழுதுறேன். இப்போ 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2. அப்போ தீட்டா மைனஸ் பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் பை பை 2 இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் பை மைனஸ் தீட்டா ஆஃப் தீட்டா ப்ளஸ் பைன்னு வரும். அப்போ மைனஸ் அப்ளை பண்ண ஆகிடும், மைனஸ் ஆகிடும் ரெண்டுமே பை 2 ஓகேங்களா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன்று வெளியில் இருக்கிற டைம் அப்படியே தான் இருக்குது. காஸ் 2 தீட்டா இன்ட்டு காஸ் 2 பை அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கனாக்கா 2 சைன் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் டே மைனஸ் கேன்சல். அப்போ தீட்டா ப்ளஸ் தீட்டா 2 தீட்டான்னு வந்துடும். இப்போ 2 தீட்டா பை 2 கேன்சல் பண்ணாக்கா தீட்டா மட்டும் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் தீட்டா மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் பை அப்போ மைனஸ் 2 பை பை 2ன்னு வரும். அப்போ மைனஸ் பை மட்டும் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணாக்கா 2 இன்ட்டு காஸ் இல்லை ப்ளஸ் தீட்டா மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் பை மைனஸ் பை கேன்சல் ஆகிடும். அப்போ தீட்டா ப்ளஸ் தீட்டா 2 தீட்டா வந்துடும். இப்போ 2 தீட்டா பை 2 பண்ணினாக்கா தீட்டா மட்டும் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் இதில் வந்து ப்ளஸ் தீட்டா மைனஸ் டே கேன்சல் ஆகிடும். மைனஸ் பைன்னு இப்போ மைனஸ் 2 பைன்னு இருக்கும். இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா மைனஸ் பை மட்டும் இருக்கும் ஓகேங்களா. இது வரைக்கும் சிம்ப்ளை பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் காஸ் 2 தீட்டா டு காஸ் 2 பை ப்ளஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 சைன் தீட்டா இன்ட்டு காசில் வந்து இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆகிடும் ஓகேவா. அப்போ காஸ் பை இன்ட்டு 2 காஸ் தீட்டா இது மைனஸ் சைன் வந்து மைனஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ சைன் இந்த மைனஸ் சைன் வந்து இங்கே வந்துடும் முன்னாடி ஓகேங்களா. மைனஸ் சைன் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ இங்கே அப்படியே வச்சுருப்போம். இது சைனுக்கு மட்டும் இந்த மைனஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். அந்த ஃப்ரண்ட்டில் மைனஸ் இங்கே வரலாம், ஏன்னா ஃபுல்லாக மல்டிப்ளைல இருக்குது. அப்போ சைன் வந்து இங்கே வந்துடும் மைனஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் 2 தீட்டா டு காஸ் 2 பை இந்த மைனஸ் சைன் வந்து இங்கே வந்துச்சுனாக்கா மைனஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 சைன் தீட்டா டு காஸ் பை இன்ட்டு 2 காஸ் தீட்டா டு சைன் பைன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராக்கெட்டில் குரூப் பண்ண போகிறீங்க. எதெல்லாம் குரூப் பண்ணிங்கன்னா தீட்டாலாம் குரூப் பண்ணிங்க. இப்போ தீட்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனிங்க. 2 சைன் தீட்டா இந்த காஸ்டா மட்டும் எடுத்துருங்க. இப்போ 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ்டா ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா சைன் 2 தீட்டா ஓகேங்களா. ஸோ அப்போ காஸ் 2 தீட்டா இன்ட்டு காஸ்
2 pi minus of the 2 sin theta இந்த cos theta மட்டும் எடுத்துறீங்க கமெண்ட் பண்ணிடுறீங்க கமெண்ட் பண்ணினாக்கா 2 sin theta and cos theta equal to sin 2 theta னு வந்துரும் ஃபார்முலா ஓகேங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இன்னொரு 2 இருக்கு பாருங்க இந்த 2வையும் இந்த sin pi cos pi கமெண்ட் பண்ணினாக்கா அது ஒரு இன்டு sin 2 pi னு வந்துரும் ஓகேங்களா இப்போ மைனஸ் அப்ளை பண்ணும்போது cos 2 theta into cos 2 pi minus sin 2 theta into sin 2 pi னு வந்துரும் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த ஃபார்முலானா cos a plus b ஃபார்முலா cos a plus b ஃபார்முலா cos a cos b minus sin a sin b ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து cos a plus b னு போட்டுக்கலாம் இப்போ cos 2 theta plus 2 pi ஓகேங்களா ஸோ அப்போ 2 வேணால் காமனாக வெளியே எடுத்துடலாம் 2 காமனாக எடுத்துலாம் cos of 2 into theta plus pi தட்ஸ் ஆல் இதான் நம்மளுக்கு ஆன்சரு அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 2 ஆப்ஷன் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னாக்கா cos 2 into theta plus pi னு இருக்கு ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 2 தட்ஸ் ஆல் Next question number 11. Sin a minus b by cos a cos b plus sin a b minus c by cos b cos c plus sin c minus a by cos c cos a னு இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் பண்ணிடலாம் sin a minus b by cos a cos b plus sin b minus c by cos b to cos c plus sin c minus a by cos c cos c ஓகேங்களா இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா sin a minus b ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க 3 டைம் இது sin a minus b இதுக்கு sin a minus b sin a minus b ஓகேங்களா அப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டர் செப்பரேட் டினாமினேட்டர் பார்த்து காமன் டைம் கேன்சல் பண்ணாக்கா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா sin a minus ஃபார்முலா sin a cos b minus cos a sin b அப்போ sin a cos b minus cos a sin b ஓகேங்களா இப்போ இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இது செப்பரேட்டாக ரைட் பண்ணுங்க இது தனி டினாமினேட்டர் இது தனி டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா cos a cos b இதுக்கு அதே மாதிரி cos a cos b ஓகேங்களா ப்ளஸ் இதுக்கு அகைன் sin a minus ஃபார்முலா அப்போ ஏவுக்கு b இருக்குது பிக்கு சின்னு இருக்கு இப்போ sin b cos c நெக்ஸ்ட் மைனஸ் cos b sin c ஓகேவா இதுக்கு செப்பரேட் டினாமினேட்டர் ரைட் பண்ணும்போது cos b to cos c cos b into cos c ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் இங்கே ரைட் பண்ண கீழே ரைட் பண்ணுறோம் ப்ளஸ் அகைன் sin a minus b ஃபார்முலா அப்போ sin c cos a மைனஸ் cos c sin a ஓகேவா பை கீழே டினாமினேட்டர் cos c to cos a மாரி cos c to cos c ஓகேவா இப்போ காமன் டைம் கேன்சல் பண்ணிடலாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன cos b கேன்சல் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா cos a கேன்சல் ஆகிடும் இதில் cos c கேன்சல் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா cos b கேன்சல் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா cos c கேன்சல் ஆகிடும் இங்கே cos c கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குனாக்கா நம்மளுக்கு sin பை காஸ்னு இருக்கும் அப்போ sin a பை cos e நெக்ஸ்ட் இங்கே sin b பை cos b னு இருக்கும் ப்ளஸ் நெக்ஸ்ட் sin b பை cos b னு இருக்கும் மைனஸ் sin c பை cos c னு இருக்கும் நெக்ஸ்ட் ப்ளஸ் sin c பை cos c னு இருக்கும் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் sin a பை cos c ஓகேங்களா இப்போ sin theta பை cos theta ஒரு sin theta பை cos theta tan theta தானே இப்போ tan a னு வந்துடும் அப்போ tan a நெக்ஸ்ட் மைனஸ் இது tan b னு வந்துடும் tan b sin b பை cos b tan b நெக்ஸ்ட் இது sin b cos b அகைன் tan b plus tan b இது மைனஸ் tan c னு வந்துடும் ப்ளஸ் tan c னு வந்துடும் மைனஸ் tan a னு வந்துடும் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் tan a மைனஸ் tan a 0 ஆகிடும் ப்ளஸ் tan b மைனஸ் tan b கேன்சல் ஆகும் ப்ளஸ் tan c மைனஸ் tan c அப்போ ஈக்குவல் டு 0னு வந்துடும் அப்போ ஆப்ஷன்ஸ் வந்தாக்கா ஆப்ஷன் நம்பர் 3 ஓகேவா ஆன்சர் வேணா ஆப்ஷன் நம்பர் 3 ஆன்சர் 0 தட்ஸ் ஆல் Next question number 12. If cos p theta plus cos q theta equal to 0 and if p not equal to q, then theta is equal to n is any integer. ஓகேங்களா n is any சொல்லிட்டாங்க theta is equal to கேட்குறாங்க தீட்டாவோட வேல்யூ நான் கேட்குறாங்க ஸோ அப்போ என்னன்றது எனி இண்டிஜர் சொல்லிட்டாங்க அப்போ கொஸ்டின் என்ன பண்ணலாம் cos p theta plus cos q theta equal to 0 கொடுத்துறோம் ஓகேங்களா இதோட வச்சுக்கலாம் ஸோ அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்கன்னாக்கா cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க ஃபார்முலா cos c plus cos d ஃபார்முலா
இப்போ cos c plus cos d ஃபார்ம் பண்ணாக்கா 2 cos c plus d by 2 into cos c minus d by 2 ஓகேங்களா ஃபார்ம் யூஸ் பண்ணு இப்போ சிக்கு வந்து p தீட்டான்னு இருக்குது டிக்கு வந்து q தீட்டான்னு இருக்குது இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 cos c plus d அப்போ p தீட்டா plus q தீட்டா by 2 வந்துடும் into cos p theta minus q theta by 2 வந்துடும் ஓகேவா இப்போ ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட் 2 cos ஆஃப் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ 2 cos ஆஃப் ஸோ 2 கேன்சல் பண்ண தேவையில்ல ஸோ 2 அப்படியே விட்டோம் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் நியூமரேட்டில் தீட்டா காமன் வெளியே எடுத்துக்கலாம் தீட்டா காமன் வெளியே எடுத்தால் p plus q by 2 இன்ட்டு தீட்டான்னு வந்துடும் மாரி காஸ் ஆஃப் இதில் தீட்டா காமன் எழுதுனா p minus q by 2 இன்ட்டு தீட்டான்னு வந்துடும் ஈக்குவல் 0 இந்த 2 வந்து மல்டிப்ளை இருக்குது அப்படியே ஈக்குவல் ஆன்சர் பண்ணாக்க 0 ஆகிடும் ஓகேங்களா இந்த 2 வந்து அப்படியே ஆன்சர் பண்ண 0 ஆகிடும் ஸோ அப்போ ரெமைனிங் நம்மளுக்கு என்ன இருந்தாக்கா காஸ் p plus q by 2 தீட்டா இன்ட்டு காஸ் p minus q by 2 இன்ட்டு தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வரும் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறீங்க 2 டேர்ம் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ செப்பரேட்டாக என்ன பண்ணுறீங்க 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள் ஒவ்வொரு டைமே இப்போ ஃபஸ்ட்டு வந்து காஸ் p plus q by 2 into theta equal to 0. Next second term பண்ணாக்கா cos p minus q by 2 into theta equal to 0. ஓகேங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தீட்டா தானே கேட்குறாங்க அப்போ தீட்டா டேர்ம் மட்டும் வச்சுட்டு இந்த காஸ் ஆன்சர் போச்சுனாக்கா இப்போ p plus q by 2 into theta equal to காஸ் ஆன்சர் காஸ் இன்வர்ஸாக 0ன்னு வரும் ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ஜென்ரல் டேர்ம் என்ன 2n plus 1 into pi by 2ன்னு வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா p minus q by 2 into theta காஸ் இன்வர்ஸ் ஆன்சர் பண்ண என்னன்னா காஸ் இன்வர்ஸ் 0 அதுக்கான ஜென்ரல் டைம் பண்ண 2n plus 1 pi by 2 வந்துடும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா n-க்கு வந்து எனி இண்டிஜஸ் சொல்லிட்டாங்க நம்ம என்ன இண்டிஜஸ் கொடுக்கணும்னாக்கா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் கொடுக்கணும் ஆட் மல்டிபிள்ஸ்னாக்கா 0 1 3 5 அதுவே கொடுத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஆங்கிள்ஸ் வந்து 0ன்னு வரும் ஓகேவா ஆட் மல்டிபிள்ஸ் அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு theta is equal to இது அப்படியே ஆன்சர் போச்சுனாக்கா ரெசிப்ரோக்கல் ஆகிடும் ஸோ அப்போ 2n plus 1 into pi by 2 இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா என்ன ஆகிடும் 2 by p plus q ஆகிடும் அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும் அப்போ ரெமனி என்னன்னாக்கா 2n plus 1 into pi by p plus q இருக்கும் இங்கே தீட்டா ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n plus 1 pi by 2 into இது ரெசிப்ரோக்கல் அப்படியே ஆன்சர் பண்ணால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும் அப்போ 2 by p minus q வரும் 2 to cancel ஆகிடும் அப்போ theta equal to 2n plus 1 into pi by p minus q இருக்கும் ரெண்டுத்துலையும் இதே டைம் தான் இருக்குது நியூமரேட்டில் டினாமினேட்டர் மட்டும் தான் இருக்குது p plus q p minus q இருக்குது அப்போ கம்பைன் பண்ணி எழுதும்போது theta is equal to 2n plus 1 by p plus or minus q into pi இதுதான் theta ஓகேவா அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2n plus 1 by p plus or minus q இருக்குது ஆப்ஷன் நம்பர் 2 இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளுக்கு ஆன்சர் தட்ஸ் ஆல் Next question number 13. If tan alpha and tan beta are the roots of x square plus ax plus b equal to 0, then sin alpha plus beta by sin alpha and sin beta value find பண்ண சொல்றாங்க. So first given equation என்னன்னாக்கா x square plus ax plus b equal to 0 இருக்கு. Let the roots be given roots என்ன கொடுத்துறாங்கனாக்கா tan alpha and tan beta கொடுத்துறாங்க ஓகேவா ஆல்ஃபா பீட்டாவும் கொடுப்பாங்க இப்போ tan alpha tan beta கொடுத்துறாங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த கொடுத்துற இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு கண்டுபிடிக்க போறீங்க ஃபர்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் மைனஸ் பி பை ஏ ஓகேவா மைனஸ் பி பை ஏன்னு தெரியும் இப்போ இதில் வந்து ஏபிசி வேல்யூ எடுக்கணும் இப்போ ஏக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1 பிக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ சிக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா பி ஓகேவா ஆக்சுவலி சம் ஆஃப் த ரூட் ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏன்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ சம் ஆஃப் ரூட் ரூட்ஸ் என்னன்னாக்கா tan ஆல்ஃபா tan பீட்டா தானே அப்போ எதனா சம் பண்ணோம் அப்போ tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பிக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ வரும் பை ஏவுக்கான வேல்யூ வந்து 1 அப்போ tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சி ஓகேங்களா இது 1 வச்சுங்க நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏன்னு சொல்லுவோம் ஃபார்முலா ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னாக்கா ரூட்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க tan ஆல்ஃபா tan பீட்டா தான் ரூட்ஸ் அப்போ அது ரெண்டுத்தையும் ப்ரொவைட் பண்ணும் ஸோ அப்போ tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ சி வேல்யூ வந்து பி ஏ வேல்யூ வந்து 1 அப்போ பி பை
1. ஸோ அப்போ tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா ஈக்குவல் டு பி ஓகேங்களா. ஸோ ரைட். இப்போ நம்ம என்ன கொஷின் கேட்குறோன்னாக்கா தென் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா இதோட வேல்யூ கேட்குறேன். இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. இப்போ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஓகே. அப்போ சைன் ஆல்ஃபா டு காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ஓகேங்களா பை இப்போ இந்த டூக்கும் டினாமினேட்டர் காமன் தான். அப்போ செப்பரேட் டினாமினேட்டராக ரைட் பண்ணிங்கனாக்கா தனித்தனி டினாமினேட்டர் இப்போ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா பை கீழே வந்து சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா செப்பரேட் டினாமினேட்டர் ரைட் பண்ணிவிட்டு காமன் டைம் கேன்சல் பண்ணிடுங்க. சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். வெரி சைன் பீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு காஸ் பீட்டா பை சைன் பீட்டான்னு வந்துடும் ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். இப்போ காஸ் பீட்டா பை சைன் பீட்டா பார்த்தீங்கன்னாக்கா காட் பீட்டான்னு வந்துடும் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபா காட்டு ஆல்ஃபான்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ நம்ம என்னன்னாக்கா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு சம்மா ரூட்டுங்கிறது அதில் எல்லாமே டேன் டேமாக இருக்குது. ஸோ அதனால இந்த காட் டேமை டேனாக மாற்ற போகிறீங்க. அப்போ காட்டை வந்து ரெசிவல் பண்ணாக்கா 1/tan ஆகிடும். அப்போ 1/tan பீட்டா ப்ளஸ் 1/tan ஆல்ஃபா ஓகேங்களா. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னாக்கா tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா பை கீழே 2 மல்டிப்ளை பண்ணினாக்கா tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டான்னு ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேல்யூ தெரியும். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் த ரூட்டுக்கான வேல்யூ, டினாமினேட்டரில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வேல்யூ. சம் ஆஃப் ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா வேல்யூ வந்து -c ஓகேவா. பை கீழே வந்து டினாமினேட்டரில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பார்த்தீங்கன்னாக்கா tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா வந்து b ஓகேங்களா b தட்ஸ் ஆல். அப்போ -a/b தான் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 3 ஓகேங்களா. ஆப்ஷன் நம்பர் 3 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 -a/b தட்ஸ் ஆல். Next question number 14. In a triangle ABC, sin square A plus sin square B plus sin square C equal to 2. Then the triangle is, அந்த triangle என்னவா இருக்கு? Equilateral triangle, isosceles triangle, right triangle, scalene triangle கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ கொடுத்துற கிவன் ரைட் பண்ணலாம். sin square A plus sin square B plus sin square C equal to 2னு இருக்கு. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம்னாங்க sin square A மட்டும் இங்கே வச்சுங்க. sin square A மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2 டேர்மையும் sin square B sin square C ஆன் சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 2 minus sin square B minus sin square C ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு sin square A அப்படியே இருக்கட்டும். இந்த 2 வந்து என்ன பண்ணலாம்னாக்கா 1 + 1 ரைட் பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். ஏன்னாக்கா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். 2 வந்து 1 + 1 பிரிச்சுட்டு மைனஸ் sin square B minus sin square C ரைட் பண்ணிடும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு sin square A அப்படியே இருக்கட்டும். இந்த 1ஐயும் இந்த sin square B கம்பைன் பண்ணாக்கா 1 minus sin square B equal to cos square B ஆகிடும். அதேமாரி இந்த 1ஐயும் இந்த minus sin square C கம்பைன் பண்ணாக்கா 1 minus sin square C equal to cos square C ஆகிடும் ஓகேங்களா. இப்போ 1 minus sin square B 1 minus sin square B நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 1 minus sin square C ரெண்டுது கம்பைன் பண்ணி அப்போ என்ன வச்சு ஃபார்முலா வந்து தெரியும் உங்களுக்கு. sin square A equal to 1 minus sin square வந்து cos square. அப்போ cos square B ஆகிடும் ப்ளஸ் அதுமாரி 1 minus sin square C வந்து cos square C ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த cos square B இன்சைடு கொண்டு வந்தீங்கன்னாக்கா மைனஸ் ஆகிடும். அப்போ sin square A minus cos square B equal to cos square C. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது A square minus B square ஃபார்முலா இருக்குது. A square minus B square. இப்போ A plus B into A minus ஃபார்முலா. சப்போஸ் sin A plus cos B into sin A minus cos B. A plus B into A minus B equal to cos square C ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குனாக்கா sin C plus cos Dன்னு வருது. அதுமாரி ஃபார்முலா நம்மளுக்கு sin C plus sin D ஃபார்முக்கு மாற்ற போகிறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க sin A அப்படியே வச்சுட்டு இந்த cos Bன்றத sin 90 minus θ மாற்றிடுங்க. ரெண்டும் ஒரே ரேஷியோ மாற்றுறீங்க, எல்லாத்தையும் சைனாக மாற்றுறீங்க. இப்போ இந்த cos B என்ன ரைட் பண்ணலாம்னாக்கா sin 90 minus Bன்னு ரைட் பண்ணலாம். sin 90 minus θ equal to cos θ ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே sin A அப்படியே இருக்கட்டும் மைனஸ் cos B sin 90 minus Bன்னு மாற்றிடுங்க. இப்போ எல்லாம் ஒரே ரேஷியோ ஆகிடுச்சு ஈக்குவல் டு cos square C. இப்போ இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ராக்கெட் டைமுக்கு sin C plus sin D இங்கே sin C minus sin D ஓகேவா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க.
அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு sin c ப்ளஸ் sin d, செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு sin c மைனஸ் sin d ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணி பாருங்கள். இப்போ அப்ளை பண்ணும்போது எப்படி மாறும் பார்த்தீங்கன்னாக்கா 2 sin c ப்ளஸ் d, சிக்கு வந்து ஏன்னு இருக்குது, டிக்கு வந்து 90 மைனஸ் பின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ a ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் b பை 2 இன்ட்டு காஸ் c மைனஸ் d. அப்போ a மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் பின்னு வந்துடும் பை 2 வந்துடும். ஓகேங்களா? இன்ட்டு செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு sin c மைனஸ் sin d ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ 2 காஸ் c ப்ளஸ் d, அப்போ c d இது. அப்போ a ப்ளஸ் 90 மைனஸ் b பை 2 இன்ட்டு sin c மைனஸ் d பை 2. ஓகேவா? இப்போ a மைனஸ் ஆஃப் அப்படின்னாக்கா மைனஸ் 90 ப்ளஸ் b பை 2 வந்துடும் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் c, ஈக்குவல் டு cos ஸ்கொயர் c. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணிங்கனாக்கா ஸோ அப்போ 2 sin இது பார்த்தீங்கன்னாக்கா ரீரைட் பண்ணிக்கலாம், ஆர்டராக எழுதிக்கலாம். எப்படின்னாக்கா a மைனஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன் பண்ண போகிறீங்க. எது கம்பைன் பண்ண போகிறீங்கன்னாக்கா இந்த 2 sin தீட்டா இந்த காஸ் ஆஃப் இந்த தீட்டாவும் கம்பைன் பண்ண போகிறீங்க. இந்த 2 sin ஆஃப் a ப்ளஸ் 90 மைனஸ் b பை 2யும் இந்த காஸ் ஆஃப் a ப்ளஸ் 90 பை b பை 2யும் கம்பைன் பண்ணிங்கனாக்கா என்ன ஃபார்முலா வரும்னாக்கா 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு sin 2 தீட்டா. தெரியல, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறீங்க. 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு sin 2 தீட்டா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா கமெண்ட் பண்ணும்போது இதில் எது கமெண்ட் பண்ணாக்கா 2 sin ஆஃப் இந்த டைமையும் காஸ் ஆஃப் இந்த டைம் கமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா sin 2 தீட்டான்னு வரும். ஓகேங்களா? இப்போ sin 2 இன்ட்டு தீட்டான்னு வரும்னாக்கா a ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் b பை 2ன்னு வரும். அதேமாரி நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 இங்கே இருக்குது பாருங்கள். 2 sin தீட்டா இந்த காஸ்ட்டை கமெண்ட் பண்ணும்போது அது என்னன்னாக்கா அகைன் அது sin 2 தீட்டா மாறும். அப்போ sin 2 இன்ட்டு தீட்டா a மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் b பை 2ன்னு வரும். இது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா sin ஆஃப் a ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் பின்னு வரும். இதேமாதிரி இங்கே sin ஆஃப் இங்கே a ப்ளஸ் b எப்படின்னா a ப்ளஸ் b மைனஸ் 90 டிகிரின்னு வரும். ஓகேங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. ட்ரையாங்கிள் சொன்னதால் 3 ஆங்கிள் சம் பண்ணாக்க 90 டிகிரி. ஓகேவா? அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c 3 ஆங்கிள் சம் பண்ணினாக்கா 180 டிகிரி. அப்போ அதில் a ப்ளஸ் b வேணுனாக்கா அந்த c ஆன்சர்னா மைனஸ் ஆகிடும். அப்போ a ப்ளஸ் b இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணலாங்க 180 டிகிரி மைனஸ் சின்னு ரைட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்ன ரைட் பண்ணலாம்னாக்கா 180 டிகிரி மைனஸ் சின்னு ரைட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த பிளேஸில் ரைட் பண்ணும்போது என்ன மாறும் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே சைன் ஆஃப் a ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் பின்னு இருக்குது. இந்த இடத்துல சைன் ஆஃப் a ப்ளஸ் b மைனஸ் 90 டிகிரின்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா சைன் ஆஃப் 90 டிகிரி ப்ளஸ் a மைனஸ் b, இங்கே சைன் ஆஃப் a ப்ளஸ் பிக்கு என்ன போட போறீங்கன்னாக்கா 180 டிகிரி. அப்போ 180 டிகிரி மைனஸ் சி மைனஸ் 19 போட போறீங்க. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சைன் 90 ப்ளஸ் தீட்டா, சைன் 90 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? சைன் 90 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ காஸ் a மைனஸ் பி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே சைன் ஆஃப் இங்கே 180லேருந்து 90 போயிடுச்சுனாக்கா என்ன வரும் 90 டிகிரி வந்துடும், 90 மைனஸ் சின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் a மைனஸ் பி இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கு பாருங்க ஈக்குவல் டு விட்டு பாருங்க. ஈக்குவல் இந்த சைடு என்ன இருக்கு பாருங்க, ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து காஸ் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சி மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ காஸ் ஸ்கொயர் சி போட்டுங்க. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சி. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஆகிடும். அப்போ இன்ட்டு காஸ் சி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சி ஆகிடும். இப்போ ஈக்குவல் ரெண்டு சைடு காமன் டைம் தான் கேன்சல் ஆகிடும், ஒரு காஸ் சி கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் வந்து காஸ் a மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் சின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு சைடு காஸ் கேன்சல் பண்ணாக்கா a மைனஸ் பி ஈக்குவல் டு சி. இப்போ இதில் என்ன பண்ணலாம், நம்ம a மட்டும் இங்கே டேட் பண்ணி a ஈக்குவல் டு இந்த மைனஸ் பி ஆன்சர்னா ப்ளஸ் ஆகிடும், b ப்ளஸ் சின்னு வந்துடும். நம்பர் 2ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு தெரியும். நம்பர் 1 வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ரெண்டுத்தையும் என்ன பண்ணி சால்வ் பண்ணலாம். அது முன்னாடி ஏவுக்கு பி ப்ளஸ் சி. அப்போ பி ப்ளஸ் சியில் என்ன பண்ணுறீங்க ஏன்னு போட்டுங்க. அப்போ ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 2a ஈக்குவல் டு 180 டிகிரி.
அப்போ ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி பை 2. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னாக்கா 90 டிகிரின்னு வரும். ஓகேவா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து 90 டிகிரி ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள். அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 ஆன்சர் இஸ்